நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, பேச்சு வர மாட்டேங்குது. என்னன்னா இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க முன்னால் உட்காந்து மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சரியா இருக்குதா, ஃப்ரேம் சரியா இருக்குதானே கான்சன்ட்ரேஷன் போகுமா, பேச்சு வராது. காலால் புத்தகத்தை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது என்றால் பிள்ளை சொல்கிறது, அது கடவுள். வாசிப்பாளராகிய நான் சொல்லுகிறேன், சில புத்தகங்கள் இருக்கு காலில் போட்டு மிதித்து கிழித்து தீயில் போடக்கூடிய புத்தகங்களும் இருக்கு. இருக்கா இல்லையா? வாசித்தால் தானே தெரிகிறது எது பின்பற்ற வேண்டிய புத்தகம், எது நெருப்பில் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்று வாசித்தால் தானே தெரிகிறது. எல்லா புத்தகங்களுமா கடவுள்கள்? ஒரு கெட்ட வார்த்தையை அரபியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ எழுதி கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்திப்போம் நாம. ஏன்னா வாசிக்கிறோமே தவிர பொருள் தெரியாது. பொருள் தெரிந்தால்தான் வாசிப்பிற்கான அனுபவம் ஏற்பட்டு என் குழந்தைகளே சிறகு முளைக்கும். எதை படித்தாலும் புரிந்து கொண்டு படியுங்க, புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மதிப்பெண்கள் வாங்குகிறீர்களோ இல்லையோ புரிந்து கொள்ளுங்கள்.